கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. ஆவியானவர் அசைவாடுவதற்கு ஏற்ற சமயம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ஆதியாகமம் 1:2. தேவ ஆவியானவரை பற்றி வேதாகமத்தில் முதலாக குறிப்பிடப்பட்டிருப்பது தண்ணீரோடு நெருங்கிய சம்பந்தமுள்ளதாயிருக்கிறது. தண்ணீர்கள் துன்பங்களை காட்டுகின்றன. சங்கீதம் 69:1-2. பெரும்பாலும் எழுப்புதல் என்பது நாம் துன்பங்களின் மத்தியில் இருக்கையில் நம் விசுவாசம் சோதிக்கப்படும் நேரத்திலேயே உண்டாயிருக்கிறதே அன்றி நாம் வசதியாக இருக்கும்போது அல்ல. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் என்பது மூல பாஷையில் குழப்பமும் வெறுமையும் என்றும் பொருள்படுகின்றன. ஏசாயா 34:11. ஆம், எல்லா குழப்பமும் வெறுமையுமாயிருப்பதை நாம் காணும் சமயத்திலும் இடத்திலும் தான் ஆவியானவரின் அசைவாடுதல் துவங்குகிறது. ஆதியாகமம் 1:2 தற்காலத்தை சரியாக சித்தரிக்கிறது. எங்கு பார்த்தாலும் குழப்பமும் வெறுமையும் அந்தகாரமுமே நிலவுகிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வேண்டிய சரியான நேரம் இதுவே. தேவ ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டிய சரியான ஏற்ற வேளையும் இதுவே. நாம் விசுவாசத்துடன் இதற்காக ஜெபிப்போமாக. பாவியான ஒரு மனுஷன் மீது தேவன் பொழிந்தருளக்கூடிய சகல ஆசீர்வாதங்களிலும் மிக பெரிய ஆசீர்வாதம் அவனுக்காக மரிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனாகிய கிறிஸ்துவின் தியாக மரணமே ஆகும். இருப்பினும் அவரது மரணத்திற்கு முன்னதாக சூரியன் தன்னை மறைத்து கொண்டதால் 3 மணி நேரம் பூமி எங்கும் பயங்கரமான அந்தகாரம் உண்டாயிற்று. அருமையான தேவ பிள்ளையே, இது போலவே நாம் தேவனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெறுமுன் நமது நீதியின் சூரியனாகிய இயேசு நமது ஜெபங்களுக்கு பதிலளிக்காமல் இருப்பதன் மூலமாகவோ அல்லது நம் ஜெபங்களுக்கு தாமதமாக பதில் அளிப்பதின் மூலமாகவோ நம்மை விட்டு தம்மை மறைத்து கொள்வதாக பல சந்தர்ப்பங்களில் நாம் உணரக்கூடும். அன்று சகலமும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருளாகவும் குழப்பமாகவும் இருந்த வேளையில் ஜலத்தின் மேல் அசைவாடின பரிசுத்த ஆவியானவர் அசைவாடக்கூடிய ஏற்ற தருணம் அதுவே. ஆகவே நாம் தைரியம் கொள்வோமாக. ஆமேன்.